ஓணம் லஞ்ச் மெனுவில் கண்டிப்பாக இந்த பாயசம் இல்லாமல் இருக்காது. இந்த அடை பாயசம் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாழை இலையில ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு கட்டிடுங்க. இல்லைன்னா ஒரு பிளேட்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ண அடைய எல்லாமே இந்த மாதிரி கத்தியில கட் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி 1/2 கப் அளவுக்கு எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம அரிசியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடய சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டி ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணியான தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயாசம் நல்லா கொதிச்சு திக்கா வந்த பின்னாடி 1 கப் நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிருங்க. இப்போ இன்னொரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு 10 முந்திரி, 10 கிஸ்மிஸ், 1/2 கப் பொடியா கட் பண்ண தேங்காவை நல்லா பிரவுன் கலர்ல வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அடை பாயாசம் வீட்லயே ரெடி ஆயிரும்.